நம்மளை இப்படி வேகாத வெயில்ல கரு கருன்னு காய வச்சுட்டு குரு பூமி கீழே போய் குளு 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 குளுன்னு ஹாயா உட்காந்துட்டாரு. இதுங்களுக்கு மந்திர சக்தி இருக்குதுன்னு குரு நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. திடீர்னு மூசாவும் அலாவுதீனும் வந்து நின்னா இதை எப்படி பிரயோகப்படுத்துறது? முதல்ல எலும்ப உயர்த்தி பிடிக்க சொன்னாரு, அப்புறம் மந்திரத்தை சொல்ல சொன்னாரு. அமாஞ்சி ஜுமாஞ்சி நக்கு நக்கு. ஐயோ, மந்திரத்தை மறந்துட்டு என்னென்னமோ உளறி கொட்டுறனே. குரு வேற மாதிரியெல்லாம் சொல்ல சொன்னாரு. அமாஞ்சி ஜுமாஞ்சி நக்கு பக்கு. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு, சுத்தமா மறந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு அலாவுதீனும் மூசாவும் வந்து நின்னா ஆபத்தாச்சே. குருவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தேட மாட்டேன், நான் உருப்படவே மாட்டேன். நான் ஒரு தெண்டமடா தெண்டமடா. குரு அடிக்கடி உன்னை முட்டாள்னு சொல்றதுல தப்பே இல்லடா, தப்பே இல்லடா. ஒரு 4 வார்த்தை மந்திரம், இத உருப்படியா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. உனக்கெல்லாம் மந்திரவாதி ஆகணும்னு ஆசை ஒரு கேடா அப்படின்னு இந்த உலகமே என்னை பார்த்து கை கொட்டி சிரிக்குமே. இந்த மங்கியோட வாழ்க்கையில இது ஒரு கருப்பு சரித்திரமா மாறிடுமே. ஐயோ, விட மாட்டேன். அப்படி ஒரு அவப்பெயர் அந்த மங்கியோட வாழ்க்கையில வர விடவே மாட்டேன். மந்திர சக்தியை என் மனசுக்குள்ள கொண்டு வராம ஓய மாட்டேன். மந்திரமே, ஞாபகத்துக்கு வா, ஞாபகத்துக்கு வா. வந்துரு 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 வந்துரு. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ஜுமாஞ்சி அமாஞ்சி பக் பக். இந்த பாழா போன மந்திரம் ஞாபகத்துக்கு வராமலே இருந்திருக்கலாமே. குரு தவத்தை முடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு கோலத்தை பார்த்து என்னடா நடந்ததுன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? எலும்பு வெடிச்சதையோ, நமக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதையோ குரு கிட்ட சொல்லாம அப்படியே மெயின்டைன் பண்ணிரணும். இருக்கிற 2 ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் இப்படி பிச்சுக்கிச்ச. இனிமே ஒரே ட்ரெஸ்ஸ தோச்சி தோச்சி மாட்டிக்க வேண்டியதுதானா? மிச்சம் இருக்கிற ஒரு எலும்புக்கு ஆபத்து வந்துருச்சே. மாட்டேங்குது. இது போடுற சத்தத்துல குருவோட தவம் கலைஞ்சு போயிருமே. மோசம் போயிட்டுமே. பேரரசே, இந்த இடத்திற்கு கீழேதான் லீ தவம் இருக்கிறான். தாத்தா, நிச்சயம் தகுந்த பாதுகாப்போட தான் அந்த லீ நிலத்தவத்தை ஆரம்பிச்சிருப்பான். நாம உள்ள போக முயற்சி பண்றது வீண்.
அதனால நாம இங்க இருந்து தான் நம்ம வேலையை காட்டியாகணும். ஆமா மோசா, அதுக்கு முன்னாடி அந்த மங்கியை கட்டி போடணும். விட்டு வச்சா கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணி நம்ம முயற்சியெல்லாம் வீணாக்கிடுவான். ஆமா தாத்தா. எங்க போனான்னு தெரியலையே. எங்க தாத்தா அந்த மங்கியை காணோம்? எங்கன்னு தெரியலையே. ஒருவேளை எங்கேயாவது மறைஞ்சிருந்து நம்ம நடவடிக்கையை கவனிக்கிறானா? மூசா, அவனை தேடி நம்ம நேரத்தை விரயமாக்க வேண்டாம். அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ ஆக வேண்டியது நிலபூதத்தை அடிமையாக்குறதுக்கு நிலத்துக்குள்ள போற லீ இந்த நிலத்துக்குள்ளே சமாதி ஆகணும். ஆமா தாத்தா, அதுக்காக தான் நான் இப்போ ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்க போறேன். அந்த பூகம்பத்துல மாட்டி மண்ணோட மண்ணா இருப்பான் தாத்தா. எப்படியோ ஒரு துஷ்டன் துளிச்சு மடிஞ்சிட்டான். நம்மள பிடிச்ச பிணி விட்டுது போ. ஓடுது நாய். நாயாது நாய். இந்த எலும்பை வச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சிடலாம். என் குருவை இல்லடா பண்ண சமாதி ஆகிட்டேன். எலும்பை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போயிட்டீங்களா? என்னடா இது கோலம்? உன் மண்டையில் இருந்த கொண்டை எங்க? கொண்டையில் இருந்த குச்சி எங்க? போர்க்களத்துல வீரனுக்கு விழுப்புண்கள் ஜகஜம் குருவே. இப்ப அதான் முக்கியம். முதல்ல பங்காளிகளை கவனிங்க. என்னடா மங்கி, நம்ம பங்காளிங்க 2 பேரும் இப்படி பம்மி பதுங்கி நிக்கிறாங்க. என்ன வழி அனுப்ப வந்துட்டு வேற வழி இல்லாம என்ன வரவேற்க காத்திருக்காங்க போல இருக்குது. உங்க
உங்களை பூமிக்குள்ளவே சமாதி ஆக்கிட்டோம்னு மார்த்தட்டினாங்க குருவே. புலிப்பால் குடிச்சு வளர்ந்தவனே அழிச்சிட்டதா மனப்பால் குடிச்சிருக்காங்க. டேய் மூசா, நீ என்னை அழிக்க அனுப்பிய பூகம்பம் என் தவத்துக்கு தடையா இல்லடா, சுகமான தாலாட்டா தான் இருந்தது. பஞ்சபூதத்திலே 2 பூதத்தையும் வெற்றிகரமா அடிமைப்படுத்திட்டேன். இன்னும் 3 முடியட்டும், உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிடுறேன்டா. வர்றேன்டா. மங்கி, புறப்படு. கௌதமன் இந்த வழியா போறான், அவன் ரூட் இந்த பக்கமாச்சே. ஓ, கீதா மாதிரி கௌரி அங்க நடிச்சிட்டு இருக்கால, அவளை பார்க்க போறான். விடா மவனே, உன்னை ஃபாலோ பண்ணி வரேன். தனியா வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் வந்துட்டேன்ல, பிரச்சனை பண்ணிடுவோம். ஸ்கூல்ல பேசினா வீட்டுக்கு வர டைம் ஆயிடும்னு தம்பியை வீட்டுக்கு வர சொல்லி பேசுறியா? பேசு பேசு. அம்மா அப்பாவை யாருமே பார்க்காம நம்ம காட்டுக்குள்ள போய் மிருகங்களோடையும் பூதங்களோடையும் பேய் பிசாசுங்களோடையும் கஷ்டப்பட்டதை விட இங்க எல்லாரும் இருந்து கஷ்டப்படுறோம் கௌரி. என்னடா இப்படி பேசுற? நாம அப்படி என்ன கஷ்டப்பட்டோம்? என்ன அப்படி சொல்ற? அத்தனை கஷ்டப்பட்டோம். ஆனா நம்ம பிரிஞ்சோமா? இங்க வந்த உடனேயே அந்த மென்டலுக்காக நம்ம அப்பா அம்மாவே நம்மளை பிரிச்சுட்டாங்க. டே கௌதம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுல எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? எல்லாம் மாதவி ஆண்டியோட ட்ரீட்மெண்ட்காக தான்டா. கொஞ்ச நாள் தானே, பொறுத்துக்கோடா. அவங்க கிட்ட என்ன பணமா இல்ல? ஏன் உன்னை அங்க கொண்டு போய் வச்சு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? வேற ஏதாவது பண்ண வேண்டியது தானே? சொன்னா புரிஞ்சுக்கோடா. மாதவி ஆண்டிக்கு வந்திருக்கிற நோய்க்கு பணத்தெல்லாம் கொடுத்து குணப்படுத்த முடியாது, பாசத்தால தான் குணப்படுத்த முடியும். அதுவும் நான் அவங்க மகளா நடிச்சு நான் காட்டுற பாசத்தால தான் அவங்களால குணமாக முடியும். கௌதம், நம்ம கொஞ்ச நாள் தான் மீட் பண்ணாம இருக்கோம், அதுக்கே இவ்வளவு சோகமா இருக்க? சந்தோஷமா இருடா. இதுக்கு ஏதாவது ஜோக் சொல்லு. ஜோக்கு வேணுமா? ஜோக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறேன். இங்க நான் நிக்கிறேன், உங்களுக்கு சிரிப்பா? இருங்க, உங்களுக்கு வைக்கிறேன் வேட்டு. நேத்து அப்பாக்கு ஃபோன் பண்ணி மென்டல் வீட் நம்பரை சேவ் பண்ண சொன்னது நல்லதா போச்சு. ஹலோ, யார் பேசுறது? இப்போ நீ பேசிட்டு இருக்க, இனிமே நான் பேச போறேன். ஐ அம் பாலு. எந்த பாலு? கோபாலு. கோபாலா? முதல்ல பாலுன்னு சொன்னீங்க, இப்போ பாலு தான் சொல்றேன். கோங்கிறது என் இனிஷியல், சோ ஐ அம் கோபாலு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உங்களுக்கு யார் வேணும்? உனக்கு புரியாதுன்னு அர்த்தம் எனக்கு முதல்லயே புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல மாதவி ஆண்டிக்கு போனை கொடு. என்ன பஞ்சவர்ணம்? யாருக்கு ஃபோன்? உங்களுக்கு தாமா போன. ஹலோ, நான் மாதவி தான் பேசுறேன். ஹலோ ஆண்டி, ஐ அம் பாலு ஸ்பீக்கிங். பாலுவா? எந்த பாலு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கீதாவோட கிளாஸ்மேட் பாலு. நேத்து தானே வீட்டுக்கு வந்தேன். ஓ, நீயா? எப்படிப்பா இருக்க? ஃபைன் ஆண்டி. என்ன விஷயம்? ஃபோன் பண்ணிருக்க? கீதா கிட்ட பேசணுமா? கீதா பேசிட்டு தான் இருக்கா, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னப்பா சொல்ற? அந்த போலீஸ்கார மகன் கௌதம் கீதா கூட அரட்டடிச்சு பேசிட்டு இருக்கான். நீ நிஜமாவா சொல்ற?
நான் எதுக்கு போய் சொல்றேன் ஆண்டி? நான் உண்மையை தான் சொல்றேன். இட் இஸ் ட்ரூ. எங்க இருக்காங்க? உங்க வீட்டு காருக்கு பக்கத்துல மனஞ்சி நின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே வாங்க. இதோ வரேன். வெல்கம் வெல்கம். கௌதம், வச்சிருந்தா உனக்கு ஆப்பு. சரி கௌதம், நான் போயிட்டு வரேன். இல்ல கௌரி, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோமே. இல்ல கௌதம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆன்ட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போறேன். ப்ளீஸ் கௌரி. இல்ல கௌதம், இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஹே கீதா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? Dress தானே மாத்திட்டு வர சொன்னேன். இவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இல்லம்மா, அது வந்து என்ன வந்து போய் இன்னொரு தடவை இவங்கிட்ட பேசுறத நான் பார்த்தேன், உன்னை தொலைச்சிருவாமா. ஏய், உனக்கு இங்க என்னடா வேலை? இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன், உன் காலை உடைச்சிருவேன். போடா போன்னு சொல்றேன்ல. என்னடா பாக்குற? போன்னு சொல்றேன்ல, நீ வாமா. பாலுவா கொக்கா? கலக்கிற பாலு.